ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு விஷயத்து மேலே பிரியம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் ரொம்ப தூரம் பயணம் போகிறது, ஜாலியாக எங்கேயாவது ட்ரிப்பு போகிறது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த ஆவணி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, தனுசு ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த தனுசு ராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் எப்பவுமே பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த தலைமை பொறுப்பை நல்லா நிர்வகிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா அதை கண்ணு கருத்துமாக செயல்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த ஆவணி மாத கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சூரியன் ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா சூரியன் சிம்ம ராசியில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த ஆவணி மாதம். புதன் கேதுவோடு சேரும்போது நம்மளுடைய சிம்ம ராசிக்கு ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா புதன் கேதுவோடு சேரும்போது பார்த்திங்கன்னா 7ஆம் வீட்டில் செவ்வாய் ஏற்கனவே இருக்கிறதுனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய தனுசு ராசிக்கு ரொம்ப யோகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். 8ஆம் வீட்டில் குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். 3ஆம் வீட்டில் ராகுவும், 4ஆம் வீட்டில் சனி பகவான் வக்கர நிலையிலும், 10ஆம் வீட்டில் சுக்கிரன் நீச்சமாகி பின் செப்டம்பர் 1ஆம் தேதி அன்று 11ஆம் வீட்டுக்கு துலா ராசியில் ஆட்சி பெற்று அமரப்போகிறார். செப்டம்பர் 3க்கு பிறகு பார்த்திங்கன்னா புதன் 10ஆம் வீடான கன்னி ராசியில் பயிற்சியாக இருக்கிறார். உச்சம் பெற்று பலமான இடத்துல அந்த அமரும்போது கட்டாயம் நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு யோக பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதை பற்றி நம்ம இன்னுமே விளக்கமாக பார்க்கலாம். 9ல் சூரியன் ஆட்சி பெற்று அமர்றது உங்களுடைய தைரியம் அதிகமாகும், ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாகும். ஏதாவது ஒரு புண்ணிய தலங்களுக்கு, ஒரு பூர்வீக கோயிலுக்கு, உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு இதெல்லாம் சென்றுட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமையும். வெளியூர் போய் படிக்கலாம் அப்படின்னு நினச்சவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். உயர்கல்வி தொடர முடியாமல் அதற்காக போராடிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு அது சம்பந்தமான முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நல்ல ஒரு செய்தி உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். தொழில் உத்தியோகத்தில் சின்ன சின்ன தடைகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு சூரியன் ஆட்சியாக வந்து அமரும்போது மேலதிகாரிகளுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். மூத்த அதிகாரிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. உங்களுடைய தன்னம்பிக்கையுமே அதிகமாகும். திட்டமிட்டு செயல்படுறதுனால எல்லா காரியமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பணியை ஒத்தி வைக்காமல் உடனுக்குடன் செய்து முடிக்கிறது, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு விடாமல் அன்னன்னைக்கு கொடுக்குற ஒர்க்கை அன்னன்னைக்கே செய்து முடிச்சிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசியில் செவ்வாய் இருக்கிறதுனால தொழில் வியாபாரம் செஞ்சிட்ருக்கிறவங்க, இந்த கூட்டு வியாபாரம் செய்கிறவங்க இந்த காலகட்டத்தில் சக பார்ட்னர்கிட்ட பேசும்போது ஆக்ரோஷமாக பேசுகிறத அல்லது வாக்குவாதம் செய்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. மாத பிற்பகுதியில் ஓரளவுக்கு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக செப்டம்பர் 3க்கு பிறகு பார்த்திங்கன்னா புதன் உச்சமாக அமரும்போது வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். நல்ல லாபம் கிடைக்கும், தனவரவு தாராளமாக கிடைக்கும், நிதி நிலைமையும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பாக்கியஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். தனவரவு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். எந்த பணம் வராமல் வசூலாகாமல் இருந்துச்சோ அந்த பணம் இந்த காலகட்டத்தில் வசூலாகும். 8ல் குரு உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறதுனால எதிர்பாராமல் வெளியில் எங்கேயாவது பயணம் போவீங்க, சுப செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வெளியில் ஆன்மீக தலங்களுக்கு சென்றுட்டு வரதுனால அங்கே கொஞ்சம் கூடுதலாக செலவு செய்யறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. வரவு செலவை சரிபார்த்து திட்டமிட்டு செலவு செய்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் ஆடம்பரமாக செலவு செய்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு உங்களையே அறியாமல் இந்த காலகட்டத்தில் அமைந்துடும். அதனால் திட்டமிட்டு செலவு செய்யுங்க. குடும்பத்தை பொறுத்தவரையிலும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது.
குடும்பத்தில் உள்ள பெரியவங்க உங்ககிட்ட ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆலோசனை கேட்டு செயல்படுவாங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். வெளியில் எங்கேயாவது ஆன்மீக பயணம் போயிட்டு வருவீங்க. அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரும். செவ்வாய் 7ல் இருக்கிறதுனால காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்களுக்கு திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. ஏன்னா 7ல் செவ்வாய் இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஆக்ரோஷமாக கோபம் வரும். பேசும்போது பேச்சில் கொஞ்சம் நிதானம் இருக்கட்டும். நேர்மறையான அணுகுமுறை இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதனால் குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் அமைதி குறையிற மாதிரி ஒரு சூழல்லாம் ஏற்படும். அதனால் குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி வேணும் அப்படின்னா கொஞ்சம் அனுசரித்து போங்க இந்த காலகட்டத்தில். ஏன்னா குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் உயர்கல்விக்காக காத்துட்ருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். நல்ல செய்தி ஒன்றும் உங்களை தேடி வர இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய சம்பந்தமான விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 8ல் குரு உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். 4ல் சனி பகவான் வக்கரகமாக இருக்கிறதுனால உடல் சோர்வு, வயிறு சம்பந்தமான உபாதைகள் இதெல்லாம் கொஞ்சம் வரலாம். உணவு பழக்க வழக்க விஷயத்தில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துக்கோங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத வீண் விரயங்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்க்கும்போது 3, 9, 1. அதிர்ஷ்டமான நிறம் எப்போவுமே நம்மளுடைய தனுசு ராசிக்கு மஞ்சள் நிறம் தான். வடக்கு திசையிலேருந்து வடகிழக்கு திசையிலேருந்து ஈசானி மூலையிலேருந்து ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் தர மாதிரி, மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் உங்கள் வீடு தேடி வரும். உங்களுடைய வீட்டிலேருந்து இந்த பக்கத்துலேருந்து ஏதாவது ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுட்டு வாங்க. சீரடி சாய்பாபாவை வழிபட்டுட்டு வாங்க. கட்டாயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். இது சிம்ம ராசியில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமையில் சிவபெருமானையும் பெருமாள் ஆலயங்களையும் போய் வழிபட்டுட்டு வாங்க. முடிந்தால் இந்த ஆலயங்களுக்கு வெல்லம் வாங்கி தானமாக கொடுத்துட்டு வாங்க. இந்த வெல்லம் நேரடியாக நீங்கள் வாங்கி கடையிலேருந்து அப்படியே கொண்டுட்டு போய் கொடுக்குறத விட முதல் நாளே கோயிலுக்கு கொடுக்கணும், தானமாக கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணனவங்க முதல் நாளே போய் கடையில் அந்த வெல்லத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருந்து அடுத்த நாள் காலையில் கொண்டுட்டு போய் இந்த வெல்லத்தை கோவிலுக்கு தானமாக கொடுத்துட்டு வாங்க. வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வாங்க. நெய் தீபம் போட்டு வழிபடுங்க. எந்த காரியம் தடைபட்டு நினைச்சோ அந்த காரியம் டக்கு டக்குன்னு நடக்கும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த தனுசு ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் நல்ல ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸாக அமையக்கூடிய யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்குறதா இருந்தாலும் உறுதியோடு இறங்க. கட்டாயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். உறுதித்தன்மை இல்லாமல் திட்டமிடாமல் எந்த காரியத்துலையுமே நீங்கள் இறங்க வேண்டாம். ஒரு திட்டமிட்டு இறங்குனீங்கன்னா ஆவணி மாதம் நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஞான மோட்சக்காரகன் என்று சொல்லக்கூடிய யோகக்காரகன் சகாயஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால நினைத்த வேலை எல்லாமே ஒவ்வொன்றா நடக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும். தொழிலில், வியாபாரத்தில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செல்வாக்கு படிப்படியாக உயரும். ஒவ்வொரு விஷயத்திலுமே கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது நல்லது. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அஷ்டமத்தில் இருக்கிறதுனால யோசிக்காமல் எந்த வேலையிலையும் ஈடுபட வேண்டாம்.
அதே நேரத்தில் ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்ட சூழல் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உறுதியான மனதோடு ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்கினீங்கன்னா நிறைய நன்மைகள் கிடைக்கும். பாக்கியாதிபதி ஆத்மகாரகன் சூரியன் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால நினைத்ததை எல்லாமே சாதிப்பீங்க. எடுத்த வேலையை கரெக்டான டைமில் முடிப்பீங்க. பெரியவங்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.